அவர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் ஒரு சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட். ஆமாங்க. அதாவது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைனா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து நான் கனெக்ட் பண்ண போறேன். இத நீங்க இலவசமா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அ நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து காலையில 5 மணிக்கு உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து நான் குடுத்துருவேன். ஸோ அதன் பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, இத நீங்க வந்து வீட்ல இருந்தே கூட நீங்க படிச்சு, நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா, இத என்ன பண்ணுங்க டெஸ்ட் பிராக்டிஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நெறைய மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. பட் டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பண்ணாததுனால கொஞ்சம் சிரமங்கள் வந்து ஏற்படுது. தேர்வாள்ல போயிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அது குறைக்கிறதற்காக நானும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து கனெக்ட் பண்றேன். இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி பிளஸ் 2025ல நடந்த அந்த குரூப் 2 அந்த குரூப் 4 தேர்வினுடைய அடிப்படையில அந்த வினாக்கள் கட்டமைப்பு எப்படி இருந்ததோ அதுக்கு ஏற்றது போலதான் நான் வந்து உங்களுக்கு இது கேள்விகளை வந்து கொடுக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, இப்போ தமிழுக்கு வந்து மேக்சிமம் வந்து அவுட் சோர்ஸ் வந்து முதல்ல படிக்கணுமா இல்ல ஸ்கூல் புத்தகங்கள் வந்து படிக்கணுமா வந்து கேக்குறேங்க. ஆனா அதுக்கு வந்து முதல்ல ஒண்ணு என்னுடைய ஒரு விருப்பத்தை நான் சொல்றேன். என்னன்னா, அதாவது முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, நியூ அண்ட் தமிழ், ஓகேங்களா, ஓல்டு, அதாவது தமிழ்ல வந்து புதிய புத்தகம் அந்த பழைய புத்தகம் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, படிச்சிடுங்க முதல்ல. படிச்சுட்டு அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஃபுல்லா வந்து படிச்சு வச்சிருங்க. இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா 150 டேஸ் இருக்கு, அதாவது குரூப் 2 எக்ஸாமுக்கு. ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்குள்ள தமிழ் வினாக்கள் வந்து எப்படி வந்து கேட்கறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த கலைச்சொற்கள், வேற இந்த ஆஹ் சந்தைப்பிழைகள் அந்த மாதிரிலாம் வெளியே போய் படிக்க வந்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் மெயினா வந்து கலைச்சொற்கள் தான். மற்றபடி அதெல்லாம் நம்ம தமிழ்ல வந்து நல்லா படிச்சிருந்தாவே ப்ராக்டிஸ் இருந்தாவே, ஸோ அதுல ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை நெக்லெக்ட் பண்ணலாம். ஸோ நான் அதுதான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஒரு 150 டேஸ் வந்து இருக்கு. 150 டேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புத்தகத்துக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் வந்து கொடுங்க. சரிங்களா? இந்த ஸ்கூல் புத்தகத்தை வந்து நல்லா தரவா வந்து படிச்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை அந்த வினாக்கள் வந்து எப்படி வந்து இருக்குது பொறுத்து அதுக்கு ஏற்ற போல நம்மள வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து அமைச்சர் கட்டையில வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. சோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து நமக்கு கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா கடந்த வருடங்கள் வந்து நிறைய போராட்டங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. சோ அதே மாதிரி திரும்பி இந்த வருஷமும் வந்து பண்ணுவாங்கன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா ஏதாவது கொஞ்சம் கண்டிப்பா சேஞ்சஸ் வரும். சோ அந்த நம்பிக்கையோட நம்ம தான் பண்ணலாம், பயணம் பண்ணலாம். கண்டிப்பா அதுக்காக வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போறேன். இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து உங்களுக்கு வாரம் நடக்குங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்வு வந்து முடிஞ்ச பிறகு அந்த இரவு வந்து உங்களுக்கு அடுத்த வாரத்திற்கான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு நான் குடுத்துருவேன். சோ அந்த வாரத்திற்கு உண்டான ஷெட்யூல் பிரகாரம் நீங்க என்ன பண்ணுங்க, படிங்க. ப படிச்சுட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. சரிங்களா? முதல்ல வந்து தமிழ்ல தான் நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது அழகு 6ல வந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும், ஓகேங்களா? இது 15 மதிப்பெண்கள் வந்து இதுல வந்து கேட்கறாங்க. சோ அதுக்காக உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து இதுக்கு வந்து கனெக்ட் பண்றேன். நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான ஃப்ரீ நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணுங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் டெலிகிராம்ல வந்து என்ன பண்றேன், நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்க ஃப்ரீ நோட்ஸ் வந்து படிச்சுட்டு கூட நீங்க என்ன பண்ணுங்க, டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாததுனால மார்க் வந்து குறையுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்றதுக்கு தான் நானும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து கனெக்ட் பண்றேன். இதை நீங்க பயன்படுத்திக்கங்க. பயன்படுத்துவது உங்க கையில தான் இருக்கு. சோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ஆர்வமா இருக்கிறீங்கன்றது நான் பாக்குறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தமிழ் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் ஓவிய சாமிநாதர் ஐயர், கண்ணதாசன், மீனாட்சி சுந்தரம், காகிதம் இல்லத்து இலக்குவனார், அண்ட் தாராபாரதி, தேவநாய பாவனர், வேலு நாச்சியார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், கட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஜியோ முடியரசன், வீரமாமுனிவர், தமிழ் ஒளி, பாவேந்தர், உருத்திர கண்ணனார், டி.கே. சிதம்பரநாதன், ஆஹ் ஜெகநாதன், அந்த தவத்திரு கொண்டக்குடி அடிகளார், நாமக்கல் கவிஞர், ஓகேங்களா? இவங்கள இருந்து தான் வந்து கேட்கிறாங்க. ரிப்பீட்டடா வந்து கேட்டுன்னு இருக்காங்க. சோ இவங்கள அத்தனை பேருடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராம்ல வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்துட்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, அதை வந்து பயன்படுத்திக்கங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 20 அதிகாரம் வந்து இருக்கிறது. சோ அந்த 20 அதிகாரமும் நீங்க என்ன பண்ணுங்க, முழுவதுமா வந்து படிச்சுக்கங்க. அதாவது நீங்க இதை எப்படி படிக்கிறீங்கன்னா, அதாவது நீங்க டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. அதுல வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். எப்படின்னா திருக்குறள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு.
சோ, இப்ப கடந்த தேர்வுகள்ல வந்து திருக்குறள் வினாக்கள் வந்து எப்படி வந்து கேட்டிருக்காங்க. இத பேஸ் பண்ணி நீங்க வந்து படிங்க. சரிங்களா? ஒவ்வொரு அதிகாரமும் நீங்க வந்து அப்படியே லைன் பை லைனா வந்து அட்டை வந்து படிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து இல்ல. திருக்குறள் பொறுத்தவரைக்கும். ஏன்னா நம்ப ஸ்கூல் பள்ளி பருவத்திலிருந்து திருக்குறள் வந்து படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கேள்விகள வந்து படிக்கும்போது நமக்கு வந்து அது வந்து ஆன்சர் பண்றக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து இருக்கு. சோ, நீங்க அதுக்கு போல திருக்குறள் வந்து நீங்க படிங்க. ஆனா இந்த 20 அதிகாரத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, வந்து தரோவா வந்து படிச்சுக்கங்க. சரிங்களா? இதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்கப்படும். கேள்விகள் எப்படி கேட்கப்படும்னா, டிஎன்பிசி அது அந்த ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கோ, அந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து இடம்பெறும். நீங்க கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்றேன். அப்ப நீங்க பாருங்க. உங்களுக்கே வந்து புரியும். ஓ! வினாக்கள் கட்டமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்டின்ட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? கண்டிப்பா. அடுத்து அறநூல்கள் வந்து பொறுத்தவரைக்கும் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏழாதி மற்றும் ஔவையார் பாடல்கள். ஓகேங்களா? அறநூல்கள பொறுத்தவரைக்கும் ஆ எ எல்லா தலைப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் வந்து கொஸ்டின் வந்து குடுத்துர்றேன். குடுத்துட்டு பிளஸ் வந்து நோட்ஸும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். நீங்க ஸ்கூல் புக்கினுடைய கட்டும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்க அதையும் படிச்சுங்க. பிளஸ் எக்ஸ்ட்ரா நோட்ஸும் கொடுக்குறேன். அதையும் வந்து நீங்க படிச்சுக்கங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ வந்து பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் புத்தகத்த வந்து படிங்க. ஸ்கூல் புத்தகத்த வந்து படிச்சு முடிச்சுட்டு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இப்ப குரூப் 2 எக்ஸாம் வந்து இப்ப வந்து இருக்கு. ஸோ குரூப் 2 எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் எப்படி இருக்குன்றத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், குரூப் 4க்கு வந்து அங்க இருக்கிற அந்த அந்த பிட்வீன் அந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெடி ஆயிடலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம படிக்க வேண்டியத வந்து படிக்காம, கடைசியில வந்து அவுட் சோர்ஸ் இந்த மாரி எல்லா மாணவர்களுக்கும் நம்மளும் வந்து தள்ளி தள்ளி போட்டுன்னு போனோம்னா, கடைசியில வந்து நம்ம தான் ஏமாந்து போயிடுவோம். சரிங்களா? நம்ம ஏமாறாம, நம்ம இப்போதைக்கு நம்ம எத படிக்கணுமோ, அத நம்ம படிச்சுன்னே இருப்போம். தொடர்ந்து நம்ம படிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் வெற்றி வந்து நம்மள தேடி வரும். கண்டிப்பா நீங்க இந்த டெஸ்ட்ட வந்து நீங்க பயன்படுத்திப்பீங்கன்னு நான் நம்புறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம்.